சற்று முன் யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி திருப்பம். இறுதிப் போட்டிக்கு முன்பே வெடித்த பயங்கர சர்ச்சை. ரசிகர்கள் அதிர்ச்சி. அதாவது கடந்த மாதம் தொடங்கிய சாம்பியன்ஸ் டிராபி தொடர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துள்ளது. மொத்தம் 8 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகிவிட்டன. பாகிஸ்தான் அணி 29 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஐசிசி தொடரை நடத்தினாலும் அரையிறுதிக்கு கூட பாகிஸ்தான் அணியால் தகுதி பெற முடியவில்லை. மேலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை துபாயில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே ஃபைனல் போட்டியும் நடைபெறுகிறது. நடந்து முடிந்த அரையிறுதிப் போட்டிகளில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியையும், நியூசிலாந்து அணி தென்னாப்பிரிக்கா அணியையும் வெற்றி பெற்றிருந்தது. 2 அணிகளும் மிகவும் சிறப்பாக விளையாடி வருவதால் இறுதிப் போட்டியில் யார் கோப்பையை வெல்லப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிக அளவில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முழுவதும் ஹார்திக் பாண்டியா பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்திய அணி 4 ஸ்பின்னர்களுடன் விளையாடி வருவதால் பவர் பிளேயில் பந்து வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளராக ஹார்திக் பாண்டியா தான் இருக்கிறார். 2023 வருட ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் பாதியில் காயம் காரணமாக இவர் வெளியேறியதால் இந்திய அணி சற்று தடுமாறியது. இதனாலும் கோப்பையை இழந்தது என்றே சொல்லலாம். தற்போது சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலிலும் ஹார்திக் பாண்டியா காயம் காரணமாக விளையாட மாட்டாரா என்ற அச்சம் வெளியாகியிருக்கிறது. ஏனெனில் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் ஹார்திக் பாண்டியாவிற்கு காலில் காயம் ஏற்பட்டது. 2வது இன்னிங்ஸில் 47வது ஓவரில் ஆடம் சாம்பா வீசிய பந்தை கவர் திசையில் ஹார்திக் பாண்டியா அடித்தார். 2 ரன்கள் ஓட முயன்ற போது KL ராகுல் 1 ரன் போதும் என்று சொன்னதால் கிரீஸுக்கு மீண்டும் திரும்பி ஓடி வந்தார் ஹார்திக் பாண்டியா. அப்போது ஹார்திக் பாண்டியாவுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இதனால் பேட்டிங் செய்யவும் மிகவும் சிரமப்பட்டார். காலில் அதிக வலி இருந்த போதிலும் 24 பந்துகளில் 3 சிக்சர்கள் 1 பவுண்டரி என அடித்து 28 ரன்கள் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கும் உதவினார். இந்த நிலையில் இந்த காயம் காரணமாக இறுதிப் போட்டியில் இவர் விளையாடுவாரா மாற்றாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. மேலும் இந்திய அணிக்கு நெகட்டிவாக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிகழ்ந்தாலும் மற்றொரு புறம் பாசிட்டிவான ஒரு விஷயமும் நிகழ்ந்துள்ளது. அது என்னன்னா, இந்த இந்தியா நியூசிலாந்து மோதும் இறுதிப் போட்டியில் ரிச்சர்ட் இல்லிங்வுட் என்ற நடுவராக செயல்பட உள்ளார். இது என்ன பெரிய விஷயம் என்று பலரும் யோசிக்கலாம். ஆனால் இந்த ரிச்சர்ட் இல்லிங்வுட் என்பவர் எப்போதெல்லாம் இந்திய அணி விளையாடும் முக்கியமான போட்டிகளில் நடுவராக இருந்திருக்கிறாரோ அப்போதெல்லாம் இந்திய அணி கோப்பையை வென்றிருக்கிறது. அதேபோல இவர் நடுவராக இருக்கும் போட்டிகளில் எப்போதெல்லாம் நியூசிலாந்து அணி விளையாடி இருக்கிறதோ அப்போதெல்லாம் நியூசிலாந்து அணி தோல்வியைத்தான் தழுவியிருக்கிறது. ஆகையால் அந்த ஒரு விஷயம் இந்திய அணிக்கு பாசிட்டிவாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.